அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் 7 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கும் ஓர் அழகிய தீவாகும். அதே அளவு இதில் ஆபத்தும் பல மர்மமும் நிறைந்திருக்கின்றது. அமெரிக்காவின் மியாமி கரிபியில் உள்ள பூர்வேடோ ரிக்கோ மற்றும் பெர்முடா தீவு ஆகிய 3 பகுதிகளை இணைக்கும் இந்த தீவை டெவிஸ் முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக இந்த தீவு பல சுற்றுலா பயணிகள் மற்றும் சாகச ஆர்வலர்களின் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. உலகில் மர்மம் சூழ்ந்திருக்கும் திரிலான இடங்களில் இதுவும் ஒன்று. ஏனெனில் பல கப்பல்கள் அந்த இடத்தில் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளன. அட்லாண்டிக் கடலில் உள்ள பெர்முடா முக்கோணத்தில் மேல் செல்லும் பொருட்கள், விமானங்கள் காணாமல் போவதாக தெரிவிக்கப்பட்டு வந்த 70 ஆண்டுகால மர்மத்துக்கு விடை கண்டுவிட்டதாக ஆஸ்திரேலியா விஞ்ஞானி அறிவித்திருக்கிறார். பல்வேறு மர்மங்களை உள்ளடங்கிய இந்த உலகில் பலவற்றுக்கு ஆராய்ச்சியாளர்களால் விடை கண்டுவிட்டனர். ஆனால் காணப்படாத மர்மங்களும் உள்ளன. அதில் முதன்மையானது பெர்முடா முக்கோணம். 7 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த முக்கோணத்தின் ஒரு முனை பெர்முடாவையும் மற்றொரு முனை அமெரிக்காவின் புளோரிடாவையும் அடுத்த முனை பேர்டோ ரிகோவையும் தொடுகிறது. 70 ஆண்டுகால மர்மம். அட்லாண்டிக் பெருங்கடலில் இந்த குறிப்பிட்ட முக்கோண வடிவிலான பரப்பளவில் மேல் செல்லும் பொருட்கள் மாயமாகி வந்ததால் அப்பகுதியை பெர்முடா முக்கோணம் என்று 70 ஆண்டுக்கு மேலாக அழைக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான கப்பல்கள், விமானங்கள், பறவைகள் இதை ஆராய்ச்சி செய்ய அங்கு சென்ற விஞ்ஞானிகள் என மாயமாகி விட்டதாக கூறப்பட்டு வந்தன. கடந்த நூற்றாண்டில் 50க்கும் மேற்பட்ட கப்பல்கள், 20க்கும் மேற்பட்ட விமானங்கள், 1000க்கும் மேற்பட்டோர் இப்பகுதியில் மாயமாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான காரணத்தை அறிய பல நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள், புவியியல் ஆராய்ச்சியாளர்கள், பல்கலைக்கழகங்கள் கோடிக்கணக்கில் செலவு செய்து பயன் கிடைக்கவில்லை. சதி கோட்பாடுகளை ஆய்வு செய்து வருபவர்களும் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். 1812ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி கிளம்பிய பேட்ரியாட் என்னும் கப்பலின் நிலை என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை. அந்த கப்பலில் இருந்து காணாமல் போனவர்களில் ஒருவர் ஜியோசியா பெர் ஆல்டன். இவர் அமெரிக்காவின் 3வது துணை அதிபராக பொறுப்பு வகித்த ஆரோன் பார்மின் மகள். மேற்கண்ட சம்பவம் முடிந்ததும் சுமார் ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு பின்னர் அதே போல இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கிறது. 1918ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பார்படாஸ் தீவிலிருந்து கிளம்பிய USS சைலோப் எனும் அமெரிக்கா கடற்படைக்கு சொந்தமான கப்பல் மற்றும் அதில் பயணம் செய்த 300 பேர் என்ன ஆனார்கள் என்று தகவல் தெரியவில்லை. போரில் நேரடியாக பங்கேற்காத சமயத்தில் அமெரிக்கா கடற்படை அதிகமான படை வீரர்களை இழந்தது இந்த சம்பவத்தில் தான். 1945 டிசம்பர் 5 அமெரிக்கா விமானப்படையின் 5 பயிற்சி விமானங்களின் தொகுப்பான பிளைட் 19 புளோரிடா மாகாணத்தில் உள்ள அமெரிக்கா கடற்படை விமான தளமான போர்ட் லாடரில் இருந்து கிளம்பியது. இந்த விமானங்கள் திரும்பி வரவே இல்லை. அவற்றில் இருந்த 14 பேரின் நிலைமை என்ன ஆனது என்று தெரியவில்லை. இவர்களை தேடுவதற்கான பனானா ரிவர் என்னும் கப்பல் விமான தளத்திலிருந்து 13 பேரை கொண்ட மெரைனர் ரக சிறு விமானம் ஒன்று அனுப்பப்பட்டது. இந்த விமானமும் திரும்பவில்லை. இந்த 13 பேர் காணாமல் போனார்கள். இவர்களின் நிலைமையும் என்ன ஆனது என்று தெரியவில்லை. கடல் பரப்பில் மேல் பறந்த விமானங்கள் மற்றும் இந்த வழியாக சென்ற கப்பல்கள் இதுபோல காணாமல் போன பல சம்பவங்களும் காரணம் பேயின் முக்கோணம், டெபிள்ஸ் ட்ரையாங்கிள் என்று மேற்குலகில் பரவலாக அழைக்கப்படும் பெர்முடா முக்கோணம் தான் என்ற செய்தி ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக உலாவி வருகிறது. ஆரம்ப காலத்தில் அமெரிக்கா ஊடகங்களில் மட்டுமே எழுதப்பட்டு வந்த இந்த செய்திகள் இணையதளம் பரவலான கடந்த 20 ஆண்டுகளில் உலகமெங்கும் பரவியது. இவற்றின் பின்னணியில் இருக்கும் அறிவியல் காரணங்கள் பல முறை பிரதான ஊடகங்களிலும் அரசு அமைப்புகளாலும் தெளிவுபடுத்தப்பட்ட பின்னும் சதித்திட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் பகிரப்படும் உறுதிப்படுத்தப்படாத மற்றும் போலியான செய்திகளே சமூக ஊடகங்களில் கொடிகட்டி கிடக்கின்றன. அட்லாண்டிக் பெருங்கடலின் வடமேற்கு பகுதியில் உள்ள பெர்முடா தீவு கரிபிய கடலில் அமைந்துள்ளது. கரிபிய கடலில் அமைந்துள்ள தீவு கூட்டமான போர்டோ ரிக்கா மற்றும் அமெரிக்காவை ஒட்டி அமைந்துள்ள புளோரிடா நீரிணை ஆகிய மூன்றையும் இணைக்கும் முக்கோண வடிவிலான கடற்பரப்பு பெர்முடா ட்ரையாங்கிள் என்று பரவலாக அழைக்கப்படுகிறது. பெர்முடா ட்ரையாங்கிளின் எல்லையை வெவ்வேறு இடங்களில் வைத்து வரையறுப்பவர்களும் உண்டு. அந்த பகுதி வழியாக கடந்து செல்லும் கப்பல்கள் மற்றும் விமானங்களை இழுத்துக் கொள்ளும் பெர்முடா முக்கோணத்தின் மர்ம சக்தி. வேற்றுக்கிரக வாசிகள் அந்த பகுதியில் ஆதிக்கம், பேய்கள்
மக்கள் நடமாட்டம் என பல சதித்திட்ட கோட்பாடுகள் காரணமாக முன்வைக்கப்பட்டன. இவற்றில் பல கப்பல்களும் விமானங்களும் திரும்ப கிடைக்கவே இல்லை என்பதால் மேற்கண்ட கூற்றுகள் அனைத்தும் உண்மை எனவும் மக்கள் நம்பத் தொடங்கினர். ஆனால் கடல் பயணம், காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்கள் தேடல் உள்ளிட்டவற்றில் தற்போது இருக்கும் அளவிற்கு தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்படாத காலகட்டம் அது. 1950களின் தொடக்கத்தில் இருந்தே பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் குறித்த செய்திகளை அமெரிக்காவின் முக்கிய ஊடகங்கள் வெளியிட தொடங்கியிருந்தன. 1952இல் பேட் எனும் பத்திரிகையில் ஜார்ஜ் சாண்ட் என்பவர் ஏ மிஸ்ட்ரி அட் த அப்பர் பேக் டோர் என்று ஒரு சிறு கட்டுரையை எழுதியிருந்தார். அதில் பிளாட் என்று பெயரிடப்பட்ட 5 விமானங்கள் காணாமல் போனதன் பின்னணியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருப்பதாக கூறியிருந்தார். ஆனால் 1964இல் ஆர்கோசி எனும் பத்திரிகையில் வின்சென்ட் கேஸ்டிஸ் என்பவர் எழுதிய தி டெட்லி பெர்முடா ட்ரையாங்கிள் கட்டுரையில் இருந்தது போல தொடர்ச்சியான பல சம்பவங்கள் அந்த பகுதியில் நடந்திருப்பதை விவரித்திருந்தார். அதன் பின் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருந்த தகவல்களை வைத்து இன்விசிபிள் ஹொரிசோன் எனும் நூல் ஒன்றை எழுதினார். இதை அடுத்து பெர்முடா முக்கோணத்தை மையப்படுத்தி 1960ஆம் ஆண்டு மற்றும் 1970களிலும் எழுதப்பட்ட நூல்கள் மிகவும் பிரபலம் ஆகின. அவை அனைத்துமே சதித்திட்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் எழுதப்பட்டவை. பெர்முடா முக்கோணத்தின் பக்கம் சென்றாலே மரணம் நிச்சயம் என்று ஊடகங்கள் தீவிரமாக செய்தி பரப்பிய காலகட்டத்தில் ஒருவர் அவற்றை சந்தேகித்தார். அவர் பெயர் லாரன்ஸ் டேவிட் குசோ. அரிசோனா மாகாண பல்கலைக்கழகத்தில் நூலாசிரியராக இருந்த லாரன்ஸ் டேவிட் குசோ 1975ஆம் ஆண்டு தி பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி சால்வ்ட் எனும் நூலொன்றை எழுதியிருந்தார். கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போன காலகட்டத்தில் வெளியான செய்திகள், அவ்வப்போது நிலவிய காலநிலை உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து பல உண்மைகளை அவர் கண்டறிந்தார். கப்பல்கள் அல்லது படகுகள் பெர்முடா முக்கோணம் பகுதியில் காணாமல் போனால் அவை குறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியிடப்படும். ஆனால் அதே கப்பல்கள் அல்லது படகுகள் மீண்டும் திரும்பி வந்தால் அவை குறித்த செய்திகள் ஊடகங்களில் வெளியிடப்படவில்லை. மைய நீரோட்ட ஊடகங்கள் மற்றும் நூல்கள் குறித்த சில சம்பவங்களே நடக்கவே இல்லை. அந்த சம்பவங்கள் நடந்ததாக கூறப்பட்டுள்ள இடங்களில் அதே நேரத்தில் உள்ளூர் செய்தித்தாள்களில் அவை குறித்த செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை. பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதி காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்களின் எண்ணிக்கை உலகின் வேறு எந்த பகுதிகளிலும் உள்ள கடல் பரப்பில் காணாமல் போன கப்பல்கள் மற்றும் விமானங்களின் எண்ணிக்கையில் அளவே உள்ளது. அதாவது இந்த பகுதியில் மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் தொலைதல் சம்பவங்கள் நிகழவில்லை. இந்த பகுதி சூறாவளி காற்று அடிக்கடி உண்டாகும் கடல் பரப்பாகும். ஆனால் பெர்முடா முக்கோணம் குறித்த நூல்கள் பெரும்பாலும் இந்த உண்மையை வெளிப்படுத்தவில்லை. தவறான நம்பிக்கைகள் மற்றும் பொய்யான காரணங்கள் அடிப்படையிலே போலியான கட்டுரைகள் தான் பெர்முடா முக்கோணம் குறித்த கதைகள் என்று தனது நூலில் நிரூபித்திருந்தார் லாரன்ஸ். கப்பல் மற்றும் விமானங்கள் காணாமல் போன சம்பவங்களுக்கு அவற்றின் திசை காட்டிகள் சரியாக இயங்காமல் போனது காரணம் என்றும் பின்னாளில் தெரிய வந்தது. புவியின் உண்மையான வடக்கு திசை மற்றும் புவியின் காந்த புலத்தின் வடக்கு ஆகியவற்றை ஒரே நேர்கோட்டில் இல்லாத பகுதிகளில் பெர்முடா முக்கோணம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க அரசினால் கடல் சேவைகள் தொடர்பான அமைப்பான நேஷனல் ஓசியன் சர்வீஸ் 19 விமானங்கள் காணாமல் போன போது கூட அவற்றை வழிநடத்தி சென்ற விமானத்தின் திசை காட்டி சரியாக இயங்கவில்லை என்று அமெரிக்க கடற்படை பின்பு நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. அதை தேடிச் சென்ற விமானம் வெடித்து சிதறியது தான் விபத்துக்கு காரணம் என்றும் அது மாயமாகவில்லை என்றும் அந்த விசாரணை முடிவு கூறுகிறது. பெர்முடா முக்கோணம் அமைந்துள்ள பகுதியில் த கல்ஃப் ஸ்ட்ரீம் எனும் பெருங்கடல் நீரோட்டம் ஒன்று அமைந்துள்ளது. பெருங்கடல் நீரோட்டம் என்பது கடலுக்குள்ளேயே ஒரு ஆறு ஓடுவதை போல. எனவே இந்த பகுதியில் தொலைந்து போன கப்பல்கள் அல்லது விமானங்களின் பாகங்கள் இந்த பெருங்கடலின் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதால் அவை காணாமல் போன இடத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கலாம் என பல சூழல்களில் அறிவியலாளர்கள் குறிப்பிட்டிருந்தனர். டீகல் ஸ்ட்ரீம்ஸ் வழியாக ஒரு நொடியில் கடந்து செல்லும் நீரின் அளவு உலகம் எங்கும் உள்ள ஆறுகளில் அனைத்திலும் ஒரு நொடியில் கடந்து செல்லும் நீரின் மொத்த ஓட்ட அளவை விட அதிகம் என்று நேஷனல் ஓசியன் சர்வீஸ் கூறுகிறது. கரிபிய கடல் பகுதி 15ஆம் நூற்றாண்டில் இருந்தே கடற்கொள்ளை சம்பவங்களும் பெயர் பெற்றது. தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல்கள் போக்குவரத்து இந்த பகுதி வாயிலாக
இன்றும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. கடல் கொள்ளையர்களால் இந்த கப்பல்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கவும் அதிக வாய்ப்புண்டு. சாத்தானின் முக்கோணம். மதங்களை நம்பிக்கை உடையவர்கள் இதை சாத்தானின் முக்கோணம் என்றும் தெரிவித்தனர். அங்கு செல்பவர்கள் கடவுளின் சாபத்துக்கு ஆளாகி மாயமாகி விடுகின்றனர் எனவும் கூறி வந்தனர். வேற்றுக்கிரக வாசிகள் ஏலியன்கள் அங்கு வசிப்பதாகவும் அங்கு எரிவாயு தாது பொருட்கள் அதிகம் இருப்பதால் பண்பாட்டு நிறுவனங்கள் அங்கு செல்பவர்களை கொன்று விடுவதாகவும் இலுமினாட்டிகள் சதி என்றும் சதி கோட்பாட்டாளர்கள் தெரிவித்து வந்தனர். முதல் மற்றும் இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் இந்த பகுதியில் காணாமல் போனதுக்கு காரணம் நீர்மூழ்கி கப்பல்களின் மூலம் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களே என்று ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. 2018 USS சைக்ளோஸ் கப்பலும் இத்தகைய ஒரு தாக்குதல் காரணமாகவே மூழ்கியிருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது அமெரிக்க அரசு கூறுகிறது. இந்த பகுதியில் சூறாவளி தாக்குதல் நிகழ்வது மிகவும் இயல்பானது. 1881 ஆண்டில் லிவர்பூலில் இருந்து நியூயார்க்குக்கு செல்லும் எலன் ஆஸ்டின் என்ற கப்பல் பெர்முடா முக்கோணத்தில் ஒரு பேய் கப்பலை எதிர்கொண்டதாக புராண கதை கூறுகிறது. போஸ்பரஸில் பயணம் செய்வது எவ்வளவு கடினமானது என்பதை காண்பிக்கும் ஆவணப்படம் ஒன்று ஒரு செய்தி ஒளிபரப்பப்பட்டது. துருக்கியில் உள்ள இஸ்தாம்புல் நகரில் இருக்கும் பகுதிகளுக்கு நடுவில் உள்ள நீர்நிலை போஸ்பரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது பயணம் செய்வதற்கு கடினமான ஒரு இடம். தற்போது 8 ரேடர் நிலையங்கள் கப்பலுக்கு வழிகாட்டுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் கப்பல் பயணம் சற்று சிக்கலானது. முற்காலங்களில் பல கப்பல்கள் ஒன்றின் மீது ஒன்று மோதிக்கொண்டு விபத்துக்கு உள்ளாகிக்கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு சில சாலை வளைவுகள் இருக்கும். அங்கே அன்றாடம் விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கும். மக்கள் உடனடியாக அங்கு சில பேய்கள் காத்து கொண்டிருந்து விபத்துக்களை உருவாக்கி மேலும் பேய்களை சேர்த்து கொண்டது என்று சொல்வார்கள். 1502 ஆண்டு ஸ்பெயினுக்கு சொந்தமான கடற்படை கப்பல்கள் இம்மாதிரியான சூறாவளி ஒன்றில் இந்த பகுதியில் பேரழிவுக்கு உள்ளானது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. பெர்முடா முக்கோணம் அமைந்துள்ள பகுதி சூறாவளியின் காரணமாக பேரழிவுகள் நிகழ்வதாக வரலாற்று ஆவணங்கள் மற்றும் செய்தியாளர்கள் ஏராளமாக கூறுகின்றனர். கப்பல் அல்லது விமானத்தை இயக்குபவர்கள் செய்த தவறு. சாகசம் செய்வதற்காக சூறாவளியின் அருகே கப்பல் அல்லது விமானத்தை செலுத்தும் போது உண்டான விபத்துகளால் ஏற்படும் இழப்புகள் ஆகியவையும் பெர்முடா முக்கோண பகுதியில் நடக்கும் சம்பவங்களுக்கு காரணமாக உள்ளன. ஆஸ்திரேலியா விஞ்ஞானிகளை பொறுத்தவரை பெர்முடா முக்கோணத்தில் அதிகளவு புவியீர்ப்பு சக்தி இருக்கலாம் என்றும் அதன் காரணமாகவே விமானங்கள் கப்பல்கள் உள்ளிழுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்து வந்தனர். இது குறித்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கார்ல் இக்ரூசென்கி தீவிர ஆய்வை மேற்கொண்டு வந்தார். இதன் முடிவில் பெர்முடா முக்கோணம் எந்த மர்மமும் இல்லை என்றும் அப்பகுதியில் நேர்ந்த அசம்பாவிதங்களும் மோசமான வானிலையும் மனித பிழைகளுமே காரணம் என தெரிவித்துள்ளார். இதற்கு ஏலியன்கள் காரணம் என்றும் பொதுமக்கள் தெரிவிப்பதை கேட்க முடிகிறது. விமானங்கள் கப்பல்கள் மாயமாவதற்கு காரணம் அதை இயக்கும் விமானிகள், கேப்டன்கள், பணியாளர்களின் அனுபவமின்மையே. இப்பகுதியில் 1945 ஆண்டு பிளைட் 19 விமானம் என்ற விமானம் 14 பேருடன் மாயமானது. அதன் விமானி சார்லஸிடம் மேற்கு நோக்கி செல்ல அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அவர் கிழக்கு நோக்கி சென்றார். அப்போது அவர் குடிபோதையில் இருந்தார். அதற்கு முன் 2 முறை விமானம் விபத்தை ஏற்படுத்தியவர் சார்ல்ஸ். இது போன்ற காரணங்களாலே அங்கு நேரிடும் விபத்துகளுக்கு காரணம். கடந்த 2017 ஆண்டு விஞ்ஞானி கார் அளித்த பேட்டியில் லாய்ஸ் ஆப் லண்டன் மற்றும் அமெரிக்கா கடலோர காவல் படையின் தகவலின்படி பெர்முடா முக்கோணத்தில் மாயமான விமானங்களின் எண்ணிக்கை விகிதம் மற்ற பகுதிகளின் அளவுக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளது. பெர்முடா முக்கோணம் என்பது ஈக்குவாட் மற்றும் அமெரிக்காவுக்கு நெருக்கமாக உள்ளதால் அங்கு வான்வெளி டிராபிக் அதிகம், விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்களும் அதிகம் என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பெர்முடா முக்கோணம் பயணிப்பதற்கு கடினமான ஒரு இடம். ஏனென்றால் அது ஒரு பழைய எரிமலை பகுதி. கடலுக்கு அடியில் சிறிய சிகரங்கள் ஈட்டி போன்று இருக்கும். இதை பற்றி தெரிந்து கொண்ட பிறகுதான் ஒருவர் அங்கு பயணிக்க வேண்டும். இத்தாலி நாட்டின் கடற்கரையிலும் இந்த விதமான விபத்துக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. சில இடங்களில் பயணம் செய்வது கடினமான ஒன்றாக இருந்தது. அந்த இடங்களில் பயணிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட திறமை தேவை. இன்று இந்த விஷயங்கள் மிகவும் குறைந்து விட்டது. எவரும் பெர்முடா முக்கோணத்துக்குள் சென்று மறைவதும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு கப்பலிலும் சிறு சிறு விஷயங்களை கூட காட்டுகிற பல உபகரணங்கள் தற்போது இருக்கின்றன. லட்சம் விஷயங்களை துல்லியமாக உங்களுக்கு காட்டுகின்ற சோனர் டோரோக்கள் மற்றும்
மற்றும் ரேடியோ அல்டிமீட்டர்கள் இருக்கின்றன. அதனால் இப்போது கப்பல்கள் மோதிக்கொள்வதில்லை. முற்காலத்தில் கப்பல்கள் மாலுமிகள் தங்களது பார்வைகள் மற்றும் புலந்திரங்களை மட்டுமே வைத்து கப்பல்களை செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் மக்கள் எப்போதும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயங்களையே தேடுகிறார்கள். அது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது. இவர்கள் அனைவரையும் ஆர்வத்துடன் இருக்கிற மறையானத்தின் மாணவர்கள் என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். எதனால் என்றால், புரிந்து கொள்ளும் வழி தெரிந்தால் ஏதோ ஒன்றை அவர்களே உருவாக்கி கொள்கிறார்கள். ஒன்றை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அவர்களே ஏதோ ஒன்றை உருவாக்கி கொள்கிறார்கள். அதனால் நீங்களே எதையும் உருவாக்காமல் ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பது முக்கியமானது. ஏனெனில் உண்மையான ஒன்றை கண்டறியலாம். இல்லாத ஒரு விஷயத்தை தான் நீங்கள் உருவாக்க முடியும். அதனால் எதனையும் நீங்கள் பொய்யாக உருவாக்காதீர்கள். ஏதோ ஒன்றை கற்பனை செய்வதை விட படைப்பின் கதவுகளை திறந்து அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இந்த பெர்முடா முக்கோணத்தை பற்றிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த பெர்முடா முக்கோணத்தை பற்றிய உங்களுடைய தகவல்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.